கோடு 7 வரைக்கும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார். அந்த 7 கோடியும் எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் பொறுமையாக? எனக்கு யார் யார் எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இன்னமும் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு கோடு 1 யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நிறைய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 12th எக்ஸாமுக்கு போகிறீங்க, அதாவது 2023 to 2024 பேட்ச்க்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் நீங்கள் 12th எக்ஸாம் எழுதலை, இனிமேல் தான் எழுத போகிறீங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் கோடு 1 நீங்கள் சூஸ் பண்ணணும். சரி, என்னென்ன போர்டு சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிபிஎஸ்சி போர்டு இருந்தாலும் இப்போ எழுத போகிறீங்களா, கோடு 1 தான். ஐஎஸ்சி போர்டு இருக்கா, கோடு 1 தான். ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிக்கிறீங்களா, உங்களுக்கும் கோடு 1 தான். அதே மாதிரி என்ஐஓஎஸ் போர்டில் படிக்கிறீங்களா, உங்களுக்கும் கோடு 1 தான். ஆகும்போது இன்னும் நீங்கள் எக்ஸாம் எழுதலை, இனிமேல் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எழுதக்கூடிய இந்த 12th எக்ஸாம் எழுதுன பற்றில போர்டு எக்ஸாம், அதில் பயாலஜி கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் எலிஜிபிள் கோடு 1க்கு. ஸோ கோடு 1 சிம்பிள். இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 12th எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோடு 1 கொடுக்கலாம். ஸோ கோடு 1 பற்றி இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது கோட் 2 பொறுத்த வரைக்கும் யார் எழுதலாம்? சிம்பிள்மா, 12th எக்ஸாமை நான் பாஸ் பண்ணிட்டேன், பட் எந்த ஒரு காலேஜும் ஜாயின் பண்ணல, நான் எந்த ஒரு காலேஜும் ஜாயின் பண்ணாத ஒரு ட்ராப்பர் அப்படின்னா நீங்க கோட் 2 போடணும். இல்லையா, பிஏ படிச்சீங்க, பிபிஏ படிச்சீங்க, பிடெக் படிச்சீங்க, இந்த மாதிரி ஏதாவது டிகிரியில ஜாயின் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டீங்க, டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல, ஜஸ்ட் அந்த டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ட்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோட் 2 ஃபில் பண்ணணும். வெறும் 12th முடிச்சவங்க மட்டும் கிடையாது, டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணவங்களும் கோட் 2க்கு போகலாம். என்னென்ன மாதிரி டிகிரி? பிஏ, பிபிஏ, பிடெக், இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, பட் கோர்ஸ் டோட்டலாக முடிக்கல, நான் ட்ராப் பண்ணி நீட்டுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோட் 2 போடலாம். கோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பர்ஸ்க்கு. சார் கேப் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கேப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எப்போனா கவுன்சிலிங் டைமில் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இப்போது அப்ளிகேஷன் கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை, கவுன்சிலிங் டைமில் காலேஜ் கேட்டால் நீங்கள் கேப் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கோட் 2க்கு. ஸோ ட்ராப்பர்ஸ் எல்லாமே கோட் 2 போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட் 3 பற்றி பார்க்க போகிறோம். கோட் 3 யார் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன்மா, இந்த கோட் 3 அப்படிங்கிறது கர்நாடகா போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்காக தனியாக கொடுத்தது. அதனால் மற்ற போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்நாடகாவில் பியூசி சர்டிஃபிகேட் அண்ட் பிடிசி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அந்த இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் சர்டிஃபிகேட் வரும். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூசி பிடிசி சர்டிஃபிகேட் முடிச்சவங்க, ஸோ இதையும் முடிச்சவங்க தான் பாஸ்டு. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன தேவைப்படும்? கேப் சர்டிஃபிகேட் தேவைப்படும். எப்போ கொடுத்துக்கலாம்? கவுன்சிலிங் டைமில் மட்டும் கொண்டு போய் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ கோட் 3 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு கோடு. அடுத்து கோட் 4 பார்க்கலாம். கோட் 4 யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சுருவங்களுக்கு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் சித்தா, யுனானி, ஆயுர்வேதா ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, நர்சிங், ஃபார்மா, ஸோ லேப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஏஎம்எஸ் கீழே படிச்சுட்ருக்கீங்க, பிஹெச்எம்எஸ் கீழே படிச்சுட்ருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்ருக்கீங்க, ஆர் பிஎஸ்சி ஃபார்மா படிச்சுட்ருக்கீங்க, இந்த மாதிரி டிகிரி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த ரிலேட்டடாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா சில பேர் எம்பிபிஎஸ் வந்து கிடைக்காம இந்த மாதிரி கோர்ஸ் கீழே படிப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயராக இருக்கும் பட்சத்தில் கோட் 4, இல்லை செகண்ட் இயர் படித்தாலும் கோட் 4, தேர்ட் இயர் படித்தாலும் கோட் 4, தேர்ட் இயர் வரைக்கும் தான். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரியில் எம்பிபிஎஸ் இல்லாமல் அது கீழே பேராமெடிக்கல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கோட் 4 போங்க, தேர்ட் இயர் வரைக்கும். சரி, அப்போ கோட் 5 யார் போகலாம்? ஸோ இது இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக வருவாங்க. யார்? பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பாட்டனியோ, ஜுவாலஜியோ, பயோடெக்னாலஜியோ, ஆக மொத்தம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி ப்ளஸ் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது. இந்த 3 இயர்க்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கோட் 5க்கு போய்க்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட் 6க்கு போகலாம். கோட் 6 யார் கொடுப்பாங்க அப்படின்னா, பிஎஸ்சியை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், பிஎஸ்சி டிகிரியை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கோட் 6க்கு வரலாம்.
இல்லை சார் நான் ப்ரொஃபஷனல் டிகிரியும் முடிச்சிட்டேன், நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டோட்டலாக நான் பாஸ்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா கோட் 6க்கு போகணும். நான் ஒரு டிகிரி வந்து முடிச்சிட்டேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பேராமெடிக்கலோ நாங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா கோட் 6க்கு போங்க. கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் இங்கிலீஷ் இதில் வந்து அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரியாவது உங்களோட டிகிரி இருக்கணும். டிகிரி முடிச்சுட்டு வரீங்களா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் டிசியில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் கோட் 6க்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் சர்டிஃபிகேட் தேவைப்படுமானா எஸ், கேப் சர்டிஃபிகேட் தேவைப்படும், அதுவும் கவுன்சிலிங் டைமில் தான் தேவைப்படும், இப்போ தேவையில்லை. கேப் சர்டிஃபிகேட் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நியூவாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கோட் 7 யார்? சிம்பிள்மா, என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்தியாவிலே இல்லை, ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் படிச்சிருக்கேன், இல்லை ஃபாரினில் ஏதாவது டிகிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் கோட் 7க்கு போயிடுங்க. இந்தியாவுக்குள்ளே இல்லாமல் நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கோட் 7 ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் 7 கோடுக்கான டீட்டெயில். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்ட்டு கொடுங்க, தப்பாக ஃபில் பண்ணிட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து முக்கியமாக நீட் அப்ளிகேஷனில் கூடிய ஒரு சேஞ்சையும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வரேன். ஃபர்தராக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நீட் கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விஷ் பண்ணுறவங்களுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிப்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீட் கிராஷ் கோர்ஸில் பெஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படி சொல்கிறவங்க இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆன்லைன் பேட்சில் மட்டும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு 40 டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நடக்க போகுது, பைலிங்குவல் கிளாஸில் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அடுத்தது, ஸோ ஓவரால் 40 டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம், அதுலேயே டீச் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிபிடி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்க போகிறதுனால 40 டேஸில் நம்ம எஃபிஷியன்சியாக நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டேஸும் ஃபுல் டேயில் இருக்க போகுது. அடுத்த ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடியது, டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிபிடி வச்சு நடத்துகிறோம்ல, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் சில நோட்ஸ் நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும், எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும். அண்ட் கான்செப்சுவல் டீச்சிங், ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நிமோனிக் பேஸ்டு, இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டு, அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம். அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது, நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும். ஒரு தியரி டாபிக் முடிச்ச உடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமை கவர் பண்ணணும். அப்போ தான் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும். நீங்கள் தியரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். டெய்லியுமே டவுட் செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக உங்களை மானிட்டர் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலாக யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓவராலாக சிலபஸ் கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டே வரும். கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/3/2024 கரெக்டாக 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்ம நடக்கும். இன்பிட்வீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட், மற்றபடி நீட் எக்ஸாம் டவுட் இருக்கக்கூடிய சப்போர்ட், கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அடுத்தது, நம்ம கிளாஸில் கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீவிசிட்டபிள் கிளாஸஸ். அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துகிறோம், கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம், பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் 4500 ஆஃபர் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும், கிராஷ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் 2900 அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க. இது ஃபுல்லாக ஆன்லைன் பேட்சுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன். இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9080549820 நம்பருக்கும்
8012805001 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம்.